பிரைஸ் காட், ஹalleluya. இந்த அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எபிரேய எழுத்துக்கள் தீர்க்க தரிசன ரகசியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது அலப் என்ற அந்த எழுத்தினுடைய மறைபொருளை வியாக்கியானத்தை நாம் 7 விதமாய் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது எழுத்து பெத். மொத்தம் 22 எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள். பெத் என்றால் பல வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் அதில் ஒன்று ஹவுஸ், வீடு. இதில் நான் எடுத்துக்கொள்கிற வார்த்தை வசனம் என்னவென்றால் மோசையை குறித்ததான காரியம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கு உண்மை இல்லவன், அவனோடு கூட மறைப்பொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். என் வீட்டில் எங்கு உண்மை இல்லவன். நான் இதில் உண்டான தீர்க்க தரிசனம் 7 ரகசியங்களை சொல்லும் முன்பதாய் உண்மையுள்ளவன் என்பதை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரரை அறிவேன். அந்த ஊழியக்காரர் மிக பயபக்தி உள்ளவர். அவருக்கு திருமணம் நடந்தது, ஒரு குழந்தை இருந்தது. அவர் மிஷனரியாக பீகாருக்கு சென்றார். 2வது ஆத்துமாக்கள் இல்லாததினால் அவருக்கு வருமானமும் இல்லை. ஆகவே மிக கஷ்டப்பட்டு வாடகைக்கு கூட பணம் இல்லாதபடிக்கு மிக கஷ்டப்பட்டார். அந்த சிறு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்க வழி இல்லை. ஆகவே தன்னுடைய வீட்டு மாடியிலே காலை 8:30 மணிக்கு அவரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளையை மடியில் போட்டுக்கொண்டு மாடியிலே போயிருந்தார். ஆண்டவரே, எங்களுக்குத்தான் ஒன்றுமில்லை, நாங்கள் பசியாய் இருக்கிறோம், என் பிள்ளைக்கு ஏதாவது வேண்டுமே என்று சொல்லி அழுத பொழுது திடீரென்று மேலே வந்த ஒரு காகம் அவனுடைய வாயில் வந்த ஒரு பூரியை அந்த தொப்பென்று போட்டது. உடனே அவர்களுக்கு ஆச்சரியம். அந்த பூரியை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து சந்தோஷமா இந்த பிள்ளையினுடைய பசியை போக்கி அந்த பிள்ளையை திருப்தியாக்கினார். அதன் பின்பதாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நன்றாக ஊழியத்தில் செழிப்பாக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, காரணம் என்ன? அவருடைய உண்மையை கர்த்தர் கண்டார், அவரை ஆசீர்வதித்தார். உங்களுடைய உண்மையை பார்ப்பார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? வீட்டில் உண்மையாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறீர்களா? பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை செழிக்க செய்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன்.